இப்போ நம்ம உடம்ப ஸ்கேன் பண்ணுற மாதிரி இது நிலத்தை ஸ்கேன் பண்ணோம். நீங்கள் நேச்சுரல் வாட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு நேச்சுரல் வாட்டர் மட்டும் தான் அதில் வரும். ஆனால் இப்போ பூமிக்குள்ள ஒரு தண்ணி இந்த இடத்துல போர் பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி எது உப்பு தண்ணி எது அப்படியுமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறீங்க. ஆமாம். இது எப்படி சாத்தியம்? பூமிக்குள்ள வந்து பார்த்தா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பெருசாக கஸ் பண்ண முடியாது. பாறை இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கனிமங்கள் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கஸ் பண்ணி இந்த இடத்துல தான் போர் பாயிண்ட் இருக்கு, இந்த தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ வந்துட்டு பாருங்க, என்னுடைய கையில் இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்துட்டு ஐபி மிஷின் சொல்லுவோம். இதே கொஞ்சம் லென்த்தராக சொல்லணும்னா இம்பியூஸ் போலரைசேஷன். இப்போ நம்ம உடம்ப ஸ்கேன் பண்ணுற மாதிரி இது நிலத்தை ஸ்கேன் பண்ணோம். நிலத்தை ஸ்கேன் பண்ணி பாறை அமைப்பு, அடியில் இருக்கிறது நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியாக, அந்த உப்பு தண்ணியாக நம்ம வந்துட்டு பிஹெச்பி லெவலில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பிஹெச்பி லெவல் வந்துட்டு 1000க்கு மேலே இருந்தால் உப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே அதுக்கு 1000 கீழே இருந்தால் நல்ல தண்ணின்னு அர்த்தம். சரிங்களா? இது நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டேப்ல வந்துட்டு எக்ஸாக்ட் அந்த சலைனிட்டுன்னு சொல்லுவோம். உப்பு தன்மை வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம சலைனிட்டுன்னு சொல்லுவோம். சலைனிட்டு எவ்வளோ இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்லிடுறோம். நம்ம ஈவன் அந்த லொக்கேட்டரை வச்சு பார்க்கும்போது கூட அதில் நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும், நேச்சுரல் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், சலைனிட்டி வாட்டர். ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போது சலைனிட்டி வாட்டரை எலிமினேட் பண்ணிடணும். விச் மீன்ஸ் நீங்கள் நேச்சுரல் வாட்டரை மட்டும் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு நேச்சுரல் வாட்டர் மட்டும் தான் அதில் வரும், உப்பு தண்ணி அதில் வராது. ஓகே.